வணக்கம். அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது போட்டோ காந்தி. புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடன் மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆலோசனைக்கிணங்க இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் 2000 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வடபழனி கங்கையம்மன் ஆலயம் அருகில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் டிநகர் பகுதி 130வது வட்டத்தில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினருமான இளைஞர்களின் எழுச்சி நாயகன், மண்ணின் மைந்தன், ஆன்மீகச் செம்மல், டிநகர் பி. சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் செல்வி விந்தியா, தலைமை கழக பேச்சாளர் செங்கம் வி. வெங்கட்ராமன், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு எஸ்.டி. தர்மேஷ்குமார் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் ஆகியோர் சிறப்புரையாற்றி 2000 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் டி. தசரதன், பகுதி கழக செயலாளர்கள் ஆர்.எஸ். வேலுமணி, இ.எம். வெங்கட், கே. பிரசன்னகுமார், கோ. ஹேம்நாத், ஜி. ராஜ்குமார், ஆர்.எம். சுகுமார், ஈத்து வாசுதேவன், ஆர். ரத்னகுமாரி, டி. பால்ராஜ், பி. செல்வி, ஆர். கன்னியப்பன், எஸ். சுரேஷ் பாபு, ஏ. மாரியப்பன், ஆர்.ஏ.எஸ். செந்தில்வேல், சசிகுமார், கே.என். குணசேகரன், ரா. கலைமுருகன், கொடம்பாக்கம் வி.பி. பாலா, ஜே. மணிகண்டன், ஏ.ஏ. அர்ஜுனன், ஜே.ஹெச். இனியன், வி.கே.எஸ். கமல்குமார், ஐ.டி. விங் கே. கோபிநாத், வடபழனி வி.எஸ். வெங்கட், சைக்கிள் கடை எம். குமார், டி. கமல் என்கிற கமலக்கண்ணன், ஏ. அந்தோணிராஜ், கேட்ரிங் எம். பிரபாசங்கர், திருப்பதி ராஜா, செல் சிவா என்கிற எஸ். சிவபிரகாசம் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட, பகுதி, வட்ட, மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நன்றி உரை டிநகர் பகுதி 130வது வட்டக்கழக செயலாளர்கள் வடபழனி எம். சீனு, சிசிடிவி நா. ஆறுமுகம், என்ஜிஓ வி. ரமேஷ். நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் போட்டோ காந்தி. நன்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் செல்வி கொள்கை கழக இணை செயலாளர் விந்தியா அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் 130வது வட்டத்தை சார்ந்த எனது சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். ஒரே ஒரு உதாரணம், குடும்ப தலைவி எல்லோருக்கும் 1000 ரூபாய், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எல்லோருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு அதில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அதே போல் பல பொய்கள், 525 வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இருக்கிறார். நான் ஒரு 130வது வட்டத்தில் பணியாற்றிய சில திட்டங்களை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஏதாவது இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறா நீங்க நினைச்சு பாருங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது கழிவுநீர்
குடிநீர் புதிய இணைப்புகள், புதிய பைப்புகள் மாற்றி இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறேன். உதாரணம் பரமேஸ்வரி காலனி, லட்சுமிபுரம், இடுகாட்டில் சுடுகாட்டில் படுத்து வைத்திருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த வரலாறான புரட்சி தலைவருக்கும் என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டின அம்மா, வழி காட்டின ஆசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், தங்க தாரகை காவிரி தாய், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த வரலாறான என் தாய், என் தலைவிக்கு என் வணக்கங்கள். பச்சை தமிழனா பிறந்து, பச்சை தமிழனுக்கு பிறந்து, தமிழ் மண்ணிலேயே வளர்ந்து, ஒரு உண்மையான தமிழனா வாழ்ந்து, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அரசியல்ல இருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அன்பு சகோதரர் சத்யா, ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் ரசிகர், அம்மா அன்பில் வளர்ந்த ஒரு அம்மாவின் பக்தர், அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அன்பு சகோதரர், இந்த பகுதி மக்களோட, தொகுதி மக்களோட குறை தீர்க்கும் நண்பர், என் அன்பு சகோதரர் அண்ணன் சத்யா அவர்களுக்கு என் வணக்கங்கள். எனக்கு முன்னாடி பேசி தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஊரு சென்னை. இந்த மண்ணை நம்பி வாழ வைக்கும் உன்னை, சென்னை வந்தவரை வாழ வைக்கும் மண்ணை, இந்த சென்னைக்கும் சென்னையில வாழ்ற மக்களுக்கும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். இது அம்மாவின் பிறந்த நாள் கொண்டாடுற ஒரு விழா. வீரத்தின் பிறந்த நாள், வெற்றியின் பிறந்த நாள், ஏழை குழந்தைகளை காத்த தாயின் பிறந்த நாள், அனைத்து மதத்தினரின் அம்மாவின் பிறந்த நாள், தமிழக பெண்களை காத்த சகோதரியின் பிறந்த நாள், சொன்னது செஞ்சு முடிச்ச தங்கத்தின் பிறந்த நாள், வெற்றி மேல் வெற்றி கண்ட சிங்கத்தின் பிறந்த நாள். இந்த நாள் இயக்கத்தால் கொண்டாட வேண்டிய நன்னாள், பொன்னாள். ஒரு அம்மா, எங்க இதய தெய்வம், புரட்சி தலைவி அம்மா. மக்களை மனசார கூப்பிட்டா அது பட்டம், அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். இது கூட ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேன். இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம், மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. கூட்டிட்டு வந்தவங்க தான் கூறாங்கன்னா கூட நிக்கிறவனுக்கு எங்க போச்சு அறிவு? இதுல சேகர் பாபு சவால் விடுறாரு, தமிழ்நாட்டையே நாங்க அப்பான்னு கூப்பிட வைப்போன்னு. எங்க கூப்பிட்டு பாருங்க, அப்பாலே போ சாத்தானு, அப்பான்னா ஸ்டாலின், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் உசுப்பேத்திருக்கான் ஸ்டாலினை. அம்மா அம்மா அம்மான்னு இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நினைக்கிறாங்க. அதனால அதிமுகவை நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியல, ரொம்ப பலமா இருக்காங்க. அதனால நீங்களும் அப்பா ஆயிட்டீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆயிடும். நாளைக்கு உதயநிதி கட்சி தான் சொல்லிக்கலாம் ஐடியா கொடுத்திருக்காரு.
அம்மானு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் சும்மா கூப்பிடலங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாயா இருந்து நல்லாட்சி கொடுத்து அம்மா நாங்க. நம்ம அம்மா கருணையோடையும் கண்டிப்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் ஆட்சி நடத்தினாங்க. முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா நாங்க. எங்க தலைவி பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? காவேரி பிரச்சனையில போராடி தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணி கொண்டு வந்து அம்மா நாங்க. எங்க தலைவி காவல் நிலையத்தில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம ஆட்சி நடத்துற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? பெண்ணை தொட்டா அவன் சாரோ மோரோ எவனா இருந்தாலும் டாராயிடுவான்னு பயமுறுத்தி ஆட்சி செஞ்சவங்க எங்க அம்மா, எங்க தலைவி. பாலியல் குற்றவாளி கூட பிரியாணி சாப்பிட்டவர் அமைச்சர் எல்லாம் கூட வச்சிருக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? நீட்ல முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராம முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி தமிழக மாணவர்களை காத்து அம்மா நாங்க. எங்க தலைவி நீட்டை கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலி வாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்கி நிக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? விலையில்லா ஃபேன் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் மக்களை கௌரவப்படுத்தியே கொடுத்தவங்க எங்க அம்மா. மக்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து தியாகிகள் பென்ஷன் 12,000 ரூபாய் கொடுத்தவங்க எங்க அம்மா. கோவில்ல அன்னதானம் திட்டம் கொண்டு வந்தாங்க. ரம்ஜான் நோம்புக்கு 4000 டன் அரிசி கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தன கோட்டுக்கு சந்தனம் கொடுத்தாங்க. வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனாங்க. ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க 8 கிராம். பட்டதாரியா இருக்கிற பெண்களுக்கு திருமண உதவி தொகை 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. பிறந்த குழந்தைக்கு கூட அம்மா பரிசு பெட்டகம் தந்தாங்க. எல்லாத்தை விட பெரிய விஷயம், பொது இடங்கள்ல பால் ஊற்ற தாய்மார்களுக்கு தனி இடம் அமைச்சு கொடுத்தாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் மருத்துவமனையிலையும் மரண படுக்கையிலும் கூட காவேரி பிரச்சனை என்ன